ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முருகனோட பிறந்தநாள் இன்றைக்கி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ரேவதி எல்லாருமே வந்து சொல்லவும், உடனே வந்து முருகனோட அதாவது லட்சுமி வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, முருகனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள்னு எனக்கு தெரியாது, ஆனால் முருகனை நான் இன்றைக்கி தான் நான் அழைச்சிட்டு வந்தேன். அவனுடைய அம்மாவுக்கு தான் இன்றைக்கி பிறந்தநாள் அப்படிங்கவும், என்னது அவனுடைய அம்மாவுக்கு தான் பிறந்தநாளா, அப்போ முருகனோட அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நானும் முருகனோட அம்மாவும் வந்து ரொம்பவே நெருங்கிய ஃப்ரெண்டாகும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தோம்னா அவகிட்டேருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்தது. அந்த லெட்டரில் என் பையன் இந்த மாதிரிக்கு ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறான், என்னை நீங்கள் தேடாதீங்க, ஆனால் என் பையனை வந்து ஜாக்கிரதையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு வந்தது. அவள் இப்போ உயிரோட இருக்கிறாளா இல்லையா, அவளுக்கு என்ன ஆச்சுது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணனான்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விவரமும் தெரியல. ஏன்னா அவள் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நானும் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை. திடீர்னு இந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்தது தான் நான் போய் ஆசிரமத்தில் போய் முருகனை வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் முருகனோட அம்மா இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா முருகனோட அம்மா ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, இல்லை என்கிட்ட ஃபோட்டோவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த நாளை வந்து நான் பெருசாக நான் கொண்டாடுறது கிடையாது. முருகனை இன்னைக்கு தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்து அப்படிங்கவும், நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது முருகன் வந்து பேசினாரா இல்லையா அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, முருகன் பேசிட்டு தான் இருந்தான், ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறமா அவன் பேச்சை நிறுத்திட்டான். என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. அவனை கூட்டிகிட்டு வரும்போதே அவனுக்கு பேச்சு அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து ரேவதி வந்து பார்த்தோம்னா முருகனை அழைச்சிட்டு அதாவது அங்கே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படியாவது முருகனோட அம்மா ஃபோட்டோவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அங்கே போனதுமே ஃபாதரியார் வந்து சொல்கிறாங்க, முருகனோட அம்மா ஃபோட்டோவை வந்து கண்டுபிடிச்சாச்சு, என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே முருகன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து முருகன்கிட்ட வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அம்மா உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே முருகன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா முருகன் வந்து இங்கே லட்சுமிகிட்ட கொண்டு காட்டுறதுக்காக வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மகேஷ் வந்து முருகனோட அம்மா ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்னுடைய கண்காணிப்பில் இந்த ரூமுக்குள்ளே தான் நீ அடப்பட்டு தான் கிடக்கணும், இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால முருகனோட அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல. எப்படியாவது பல வருஷமாக இவங்ககிட்ட நம்ம சிக்கிட்டு இருக்கோமே, இந்த ரூம்லேருந்து எப்படியாவது நம்மளை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா, இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட அம்மா வந்து நினைக்கிறாங்க. ஆனால் என் பையன் இப்போ எப்படி இருக்கானோ எனக்கு தெரியல, என் பையனை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்கிட்ட வந்து நான் சிக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பையன் வந்து இப்போ லட்சுமி கிட்ட இருக்கிறான்னா என்னன்னு தெரியல, லட்சுமிக்கு நான் லெட்டர் அனுப்பி விட்டேன், அந்த லெட்டரை வச்சு லட்சுமி வந்து முருகனை வந்து அவள் வந்து கூட்டிகிட்டு போனாலா என்ன, என் பையன் எப்படி இருக்கிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, ஆனால் இந்த பாவி என்னை வந்து சொத்துக்காக என்னை இப்படி கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறானே, இவன் என்ன வாழவும் விட மாட்டுக்கான், என் கதையை முடிக்கவும் மாட்டுக்கிறான், இப்படி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை நொந்து போய் முருகனோட அம்மா வந்து நினச்சி கண்ணீர் வடிச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க. துளசி வந்து தியாவுக்கு ஒன்று எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, மோனிகாவை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு மோனிகாவோட வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது பார்த்தோம்னா அவங்க துளசிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வச்சாங்களா, அவங்க அப்பா அம்மாவும் ஒரு மாப்பிள்ளை வந்தார்ல, அந்த மாப்பிள்ளை வந்து மோனிகா கிட்டையும் ஜெகன்கிட்டையும் பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து துளசி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இவர் எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்காரு, சரி என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மோனிகா வந்து அந்த மாப்பிள்ளையை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ மட்டும் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு தியா வந்து அசால்ட்டாக கிடைச்சிருப்பா, ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்காதனால தான் தியா வந்து எங்கிட்ட வந்து கிடைக்காம போயிட்டா, நம்ம எந்த அளவுக்கு நான் திட்டம் போட்டு வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே சொதப்பிட்டி அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து இதை கேட்டதுமே துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாதா, மோனிகா ஏற்படுத்தினா அனுப்பி விட்டு இந்த மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மோனிகாட்ட வந்து அந்த மாப்பிள்ளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன மேடம் பண்ணுறதுக்கு, நான் பக்காவாக நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் எல்லாம் சேர்ந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு வந்து வெட்டி வந்து இப்படி துளசி கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும், அது மாதிரிக்கு மட்டும் இல்லாமல் துளசியும் வந்து அவன் வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் இப்படியே சொல்லிட்டு நீ மட்டும் துளசியை கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா தியா எனக்கு கிடச்சிருப்பா, இப்போ எல்லாமே நின்று போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, அந்த துளசி இந்த வீட்டுக்கு வந்து நீ எப்படிலாம் கஷ்டப்படுத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கரெக்டாக துளசி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து இவங்களை பார்த்ததுமே வந்து கை தட்டிகிட்டே வராங்க, நல்லாவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை தட்டிகிட்டே வரவும், நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தாங்களா ஒரு மாப்பிள்ளை, அவங்கள பார்த்து அவங்க துளசி வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து மோனிகாவுக்கும் ஜெகனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து ஜெகன்
ஜெகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, தியாவை என்கிட்ட தந்துட்டேன்னா நான் வந்து உன்னை வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆனால் தியாவை எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நாங்கள் பண்ணணும். இதில் என்ன தப்பு வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, இந்த மாதிரிக்கு ரொம்பவே அல்பமான ஒரு பிளானை போட்டுட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க தான் வந்து அறிவில்லாமல் அப்படி பண்ணாங்கன்னா நீயும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிருக்கிறியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை போட்டு திட்டவும் உடனே வந்து அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. துளசி இப்படி எல்லாத்தையும் வந்து உண்மையை கேட்டுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஜெகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஒன்றும் வந்து உன் குழந்தைய ஒன்றும் வச்சுக்கிடல, என் மச்சானோட குழந்தைய தான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எங்களுடைய குழந்தையாக்கும் உங்ககிட்ட இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையை தியாவை எங்ககிட்ட தந்துக்கிட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும், ஓஹோ, இது வேற உங்களுக்கு நினப்பு இருக்குதா என்ன? தியா வந்து என்னுடைய குழந்தையாகும், யாருக்காகவும் எக்காரணத்து கொண்டு நான் வந்து என்னுடைய குழந்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துளசி போகவும், இதை கேட்டதுமே மோனிகா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து அவள் கேட்டுட்டாள் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மோனிகா வந்து ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுன்னு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம், இது எல்லாத்துக்கான நீ மட்டும் வந்து சீக்கிரமாகவே துளசி கழுத்தில் தாலியை கட்டியிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் நினச்ச மாதிரிக்கே எல்லாமே நடந்திருக்கும் அப்படிங்கவும், உடனே அவர் பார்த்தோம்னா மோனிகாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மேடம் நினச்சிட்டு இருக்கிறீங்க, பணத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் என்னை வந்து அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.